வீடு துடைக்கும்போது ஃபர்ஸ்ட் உடனே உங்கள் மைண்டுக்கு வர்றது இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் லைசால் இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீனர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பக்கெட்டில் ஹாஃப் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு கை நிறையா கல்லுப்பு எடுத்து கொஞ்சம் போட்டுக்குங்க. ஒரு 2 சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தசாங்க பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் விற்கும். இந்த தசாங்க பவுடரை 1 ஸ்பூன் பக்கெட்டில் கலந்துருங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையிலையும் விற்கும். அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு இந்த அளவுக்கு ஒரு 25 கிராம்ஸ் வரும். அதை நல்லா பொடிச்சு பக்கெட்டில் போட்டுருங்க. இது எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியால் நீங்கள் வீடு துடைச்சிங்க அப்படின்னா கல்லுப்பு என்ன பண்ணோன்னா வீடை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடும். சைக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஃப்ளோர் க்ளீனாக இருக்கும். ஆனால் வீட்டை சுற்றி சைக் எனர்ஜின்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் அந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிடும். மஞ்சத்தூள் நம்ம போடும்போது அது ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது. நெக்ஸ்ட் இந்த தசாங்க பவுடர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10 மூலிகை பொருட்கள் இருக்கும். அது மேக்ஸிமம் புகையாகவும் போடுறாங்க. சில பேர்த்துக்கு ஆஸ்துமா இருக்கிறனால அலர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தசாங்க பொடி இதில் போடும்போது இந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் இல்லையா, அதெல்லாம் அது தடுக்கும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமுமே சின்ன வண்டுகள் அந்த மாதிரி வரும். அது இல்லாமல் இது செல்வ ஆகர்ஷண சக்தி ஜாஸ்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு. வீடுமே நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். சயின்டிஃபிக்காக அந்த வீடு நீட்டாக உங்களுக்கு க்ளீன் ஆகும். நம்ம ஃப்ளோர் க்ளீனர்ஸ் போடும்போது அது எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அது அழுக்கு மட்டுமே எடுக்குமே தவிர மற்ற எதையுமே அது ரிமூவ் பண்ணாது. பட் நீங்கள் இந்த கல்லுப்பு, தசாங்கம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போடும்போது நம்ம நேச்சுரல் வேல நம்ம வீடை க்ளீனும் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய வீட்டோட சைக் எனர்ஜி எல்லாமே க்ளீன் பண்ணி இனிமேல் வீடு துடைக்கணும் அப்படின்னா ஃப்ளோர் க்ளீனர் எடுக்காதீங்க. இந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணி வீடு துடைங்க.